அச்சு நாடுகளின் முத்தரப்பு ஒப்பந்தம். 1940ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பெர்லின் நகரில் ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் முத்தரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் இரண்டாம் உலகப் போரில் அச்சு நாடுகள் என்ற கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக நிறுவியது. 1930களில் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் தங்களின் இராணுவ வலிமையை பெருக்கி காலனித்துவ பேரரசுகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தன. முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலக அமைப்பால் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக இந்த மூன்று நாடுகளும் கருதின. ஜெர்மனி வெர்சாய் உடன்படிக்கையால் இழந்த நிலப்பகுதிகளையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்க முயன்றது. இத்தாலி மத்திய தரைக்கடல் பகுதியில் புதிய ரோமானிய பேரரசை உருவாக்க விரும்பியது. ஜப்பான் கிழக்கு ஆசியாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் கம்யூனிசத்தின் வளர்ச்சியை தடுக்கவும் முயன்றது. பல்வேறு சமயங்களில் இந்த நாடுகள் பல கூட்டு ஒப்பந்தங்களை செய்து கொண்டன. 1936இல் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் இடையே ரோம் பெர்லின் ஆக்சிஸ் என்ற ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதே ஆண்டில் ஜெர்மனியும் ஜப்பானும் சோவியத் யூனியன் தலைமையிலான கம்யூனிசத்திற்கு எதிராக ரோம் பெர்லின் ஆக்சிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 1937இல் இத்தாலியும் இதில் இணைந்தது. இருப்பினும் இவை ஒரு முழுமையான இராணுவ கூட்டணியாக இல்லை. எனவே 1940இல் முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இந்த நாடுகள் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் ஒரு முழுமையான இராணுவ கூட்டணியை உருவாக்கியது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாட்டை எந்த நாடாவது தாக்கினால் கையெழுத்திட்டுள்ள மற்ற நாடுகள் இராணுவ, அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அந்த நாட்டுக்கு உதவ வேண்டும் என்பதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக இருந்தது. இந்த ஒப்பந்தம் ஐரோப்பா, கிழக்கு ஆசியா என்ற இரண்டு பெரிய செல்வாக்கு மண்டலங்களை அங்கீகரித்தது. ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் தலைமையின் கீழ் ஐரோப்பாவில் புதிய அமைப்பை நிறுவுவதற்கு ஜப்பான் ஒப்புக்கொண்டது. ஜப்பானின் தலைமையில் கிரேட்டர் ஈஸ்ட் ஏசியா பகுதியில் ஒரு புதிய அமைப்பை நிறுவுவதற்கு ஜெர்மனியும் இத்தாலியும் ஒப்புக்கொண்டன. இந்த ஒப்பந்தம் நேரடியாக அமெரிக்காவை குறிவைத்து உருவாக்கப்பட்டது. இந்த மூன்று நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் அமெரிக்கா போரில் தலையிட தயங்கும் என்று அவை நம்பின. முத்தரப்பு ஒப்பந்தம் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை அதிகாரப்பூர்வமாக அச்சு நாடுகளின் கூட்டணியாக ஒருங்கிணைத்தது. பின்னர் ஹங்கேரி, ருமேனியா, ஸ்லோவாக்கியா மற்றும் பல்கேரியா போன்ற சில ஐரோப்பிய நாடுகளும் இக்கூட்டணியில் இணைந்தன. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் நடுநிலை நிலைப்பாட்டிற்கு ஒரு சவாலாக அமைந்தது. அமெரிக்கா போரில் நுழைய நேர்ந்தால் ஐரோப்பா மற்றும் பசிபிக் ஆகிய இரு முனைகளிலும் போரிட நேரிடும் என்ற அச்சத்தை இது உருவாக்கியது. இந்த முத்தரப்பு ஒப்பந்தமே இரண்டாம் உலகப் போரில் அச்சு நாடுகள் மற்றும் நேச நாடுகள் என்ற இரு பெரும் கூட்டணிகள் உருவாக காரணமாக வரலாற்றில் இடம்பெற்றது.